NPC coaching center. சரி, A to F எல்லா கிளாஸும் இருக்கனால இன்றைக்கும் போன கிளாஸ் மாதிரியே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு காம்படிட்டிவ் எக்ஸாம் மேகசைன்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு கொஞ்சம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சார். கொஸ்டின் கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எட்டு மீட்டர் நீளம், டாபிக் வைஸ் நடத்துங்க சார். நடத்தலாங்க சார். இன்னைக்கு பரப்பளவுக்கான ஒரு டாபிக் தான் பண்ணாங்க. 8 மீட்டர் நீளம், 6 மீட்டர் உயரம், 22.5 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சுவரை கட்டுவதற்கு 25 சென்டிமீட்டர் நீளம், 11.25 சென்டிமீட்டர் அகலம், 6 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட எத்தனை செங்கற்கள் தேவை? எத்தனை செங்கற்கள் தேவை? சரி பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு சுவர் பாருங்க, இப்படி ஒரு சுவர், கொஞ்சம் வளைஞ்சு போச்சு அந்த இடத்துல. சுவரோட நீளம் கொடுத்துருக்காங்க 8 மீட்டர், உயரம் எவ்வளோனா 6 மீட்டர், இதோட அகலம் எவ்வளோனா சென்டிமீட்டரில் இருக்கு 22.5 சென்டிமீட்டர். அடுத்து இது என்ன எதில் கட்டியிருப்பாங்கன்னா சின்ன சின்ன செங்கல்ல கட்டியிருப்பாங்க, செங்கற்களில் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு செங்கல்லோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செங்கல்லோட சைஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. செங்கலோட சைஸ் எல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது. கரெக்டுங்க, ரைட். நான் இன்னும் பேசிக்னு பார்த்துக்கிறோம் அதுக்காக. இதோட நீளம் 25 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? சரி, உயரம் 6 சென்டிமீட்டர், அகலம் 11.25 சென்டிமீட்டர். இதெல்லாம் சென்டிமீட்டரில் இருக்குது, இதெல்லாம் என்னங்க மீட்டர்லேயும் இருக்குது, சென்டிமீட்டர்லேயும் இருக்குது, கலந்துருக்கு. இப்போ எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாவே நம்மளுக்கு தெரியும். எண்ணிக்கை அப்படின்னு எத்தனை செங்கற்கள் தேவை, எத்தனை சதுரங்கள் பிடிக்கும் அப்படின்னு எத்தனை அப்படிங்கிற எண்ணிக்கை கேட்டாங்கன்னாவே என்ன பண்ணணும்னா பெரிய கன அளவு வகுத்தல் சிறிய கன அளவு, பெரிய கன அளவு வகுத்தல் சிறிய கன அளவு. பெரிய வடிவத்தோட கன அளவு என்ன வகுத்தல் சிறிய வடிவத்தோட கன அளவு. பெரிய வடிவத்தோட கன அளவு என்னன்னா என்ன சார்? 8 மீட்டர் இன்ட்டு 6 மீட்டர் இன்ட்டு 22.5 சென்டிமீட்டர். சின்னதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் இன்ட்டு 11.25 சென்டிமீட்டர் இன்ட்டு 6 சென்டிமீட்டர்.
இது எல்லாமே ஒரே யூனிட்டா மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா 8 மீட்டர் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிட்டு 800 சென்டிமீட்டர். ஏன்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது மாதிரி 6 மீட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறாங்க 600 சென்டிமீட்டர். இப்போ எல்லாமே சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. அப்படியே கேன்சல் பண்ண வேண்டியதான் சார். இந்த 6க்கு 600க்கும் போட்டோம்னா எவ்வளோ வருங்க 100. 11 22 அப்படின்னா இது ஒரு முறை, இது 2 முறை. பாருங்க இங்க 25 ஒரு முறை, இதுல 4 முறை. 4 × 2 8 அப்படின்னா 800 × 8. 8 8 எவ்வளோங்க 64 2 0. எனவே 6400 செங்கற்கள் தேவை. 6400 செங்கற்கள் தேவை. நடராஜ் கூப்பிடுங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வருதுன்னு சொல்றாங்க. நடராஜ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. சரி இப்போ ஓகேவா சார்? நாய்ஸ் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். சரி பாருங்க அடுத்த கொஸ்டின். மூணு சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட கனசதுரங்கள் 3 கனசதுரங்கள் உருக்கப்பட்டு ஒரே கனசதுரமாக மாற்றப்படுகிறது. ஒரே கனசதுரமாக மாற்றப்படுகிறது எனில் மூன்று சிறிய கனசதுரங்களின் மொத்த புறப்பரப்பிற்கும் பெரிய கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? என்ன சொல்றாங்க சார்? சின்ன சின்ன கனசதுரங்கள் 3 கனசதுரங்கள்,
இந்த மூணையும் சேர்த்து ஒரே கனசதுரமா செய்றாங்க. மெல்ட் பண்ணி உருக்கி ஒரே கியூபா மாத்துறாங்க. இப்படி மாற்றும்போது இதோட மொத்த புறப்பரப்பிற்கும் இதோட மொத்த புறப்பரப்பிற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, எப்பயுமே இந்த கனசதுரம்னு கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்கன்னா 3, 4, 5 அப்படிதான் கொடுப்பாங்க. 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், அதாவது 3 பங்கு, 4 பங்கு, 5 பங்கு அப்படின்னு சொல்லி. ஓகேவா சார்? இப்படி கொடுத்தாங்கனாவே, அதாவது இதோட பக்கங்கள், சிறிய கனசதுரத்தின் பக்கங்கள் 3, 4, 5 அப்படின்னு இருந்தா பெரிய கனசதுரத்தின் பக்கம் எவ்வளோ இருக்குன்னா 6ன்னு இருக்கும். இதை நம்ம பார்த்துருப்போம், கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இந்த 3, 4, 5 இது 3க்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள். எப்படி இருக்குங்க? ஒரு பக்கம் 3, ஒரு பக்கம் 4ன்னு இருந்தால் கர்ணம் 5ன்னு இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த 3, 4, 5ன்னு வந்தால் அது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள். 3, 4, 5 மட்டும் இல்லை, அதன் மடங்குகள் 3, 4, 5, 6, 8, 10, மாதிரி 9, 12, 15 இது எல்லாமே செங்கோண முக்கோணத்தின் அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் 3, 4, 5 கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி 3, 4, 5, 6ன்னு வந்தா அடுத்தடுத்த நம்பர் 3, 4, 5, 6ன்னு வந்துச்சுன்னா இந்த 3, 4, 5ங்கிறது 3 சிறிய கனசதுரங்கள், 6ங்கிறது பெரிய இந்த மூன்றையும் சேர்த்து செய்யக்கூடிய பெரிய கனசதுரம். இது கனசதுரமாகவும் இருக்கலாம் அல்லது கோலமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சப்போஸ் ஒரு கணக்கில் கேட்குறேன் சார், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள 3 கோலங்கள் உருக்கப்பட்டு ஒரே பெரிய கோலமாக மாற்றப்படுகிறது, அதன் ஆரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, 3, 4, 5 உருக்கி செஞ்சோம்னா எவ்வளோதான் வருங்க? 6 தான் வரும். ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா மொத்த புறப்பரப்புகள் கேட்குறாங்க. கன அளவு பக்க அளவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 3, 4, 5னா 3ஐ உருக்கி செய்யக்கூடிய பெரியதோட பக்க அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு சொல்லிடலாம். நம்ம கணக்கில் என்ன கேட்குறாங்க, மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட மொத்த புறப்பரப்பு என்னவா இருக்குன்னா 6a² இல்லையா? மொத்த புறப்பரப்புக்கு 6 சதுரங்கள், 6 பக்கம் இருக்கக்கூடிய 6 சதுரங்கள், அதனால 6a² வரும். இதே மாதிரி இதுவும் என்னங்க 6a² தான். இங்கே ஏங்கிறதுக்கு பதிலாக 3ன்னு போட போகிறோம். 3 ஸ்கொயர்னா எவ்வளோங்க? 9. 6 பெருக்கல் 9 ப்ளஸ் 6 பெருக்கல் 16 ப்ளஸ் இது 6 பெருக்கல் 25. இது எவ்வளோ வருங்க? 6 பெருக்கல் 36. இது எல்லாத்துலேயும் 6 பொதுவாக எடுத்துட்டோம்னா 9 ப்ளஸ் 16 ப்ளஸ் 25. இங்கே 6 டு 36. இந்த 6 இருக்குது, இந்த 6 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். 9, 16, 25, 25, 25 எவ்வளோங்க? 50. இது 50, இது எவ்வளோ இருக்குங்க? 36. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரி 36. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். இது 25ன்னா இது எவ்வளோ இருக்குங்க? 18. எனவே அவற்றின் மொத்த புறப்பரப்புகளின் விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 சிறிய கனசதுரங்களின் மொத்த புறப்பரப்பு 25 பங்கு இருந்துச்சுன்னா அந்த பெரிய கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 18 பங்கு இருக்கும். 25:18. ஓகேவா சார்? குயிக்காக எழுதிங்க.
சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏழு சென்டிமீட்டர் ஆரமும் 7 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட 7 சென்டிமீட்டர் ஆரம் 12 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் மொத்த புறப்பரப்பு காண்க. ஸோ ஒரு நேர்வட்ட கூம்புனா இதோட ஆரம் ஆர் எவ்வளோங்க? 7ன்னு சொல்கிறாங்க. இதோட உயரம் கொடுத்துருக்காங்க 12. இப்போ மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த புறப்பரப்புங்கிறது வளைபரப்பு ப்ளஸ் அடிப்பக்க பரப்பு இல்லையா? அடிப்பக்கம் பரப்பு. வளைபரப்பு எவ்வளோன்னா தெரியும், பை ஆர் எல். அடிப்பக்கம் எவ்வளோன்னா பை ஆர் ஸ்கொயர். ரெண்டுலேயும் பை ஆர் பொதுவாக இருக்கனால பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்னு போடும். இந்த ஃபார்முலா மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா. சரிங்க சார். இப்போ இதில் எல் என்னன்னு தெரியணும். இது ஆர் தெரியுது, ஹெச் தெரியுது, எல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் இங்கே 7ன்னு இருக்குது. இது ஒரு ஒற்றைப்படை எண். 7ஓட ஸ்கொயர்டு எவ்வளோன்னா 7 12 அப்படின்னா இது எவ்வளோ வரும்னு பார்த்துடலாம் சார். ஒரு நிமிஷம். எல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம். அது எல் ஸ்கொயர்டுங்கிறது எவ்வளோன்னா 49 ப்ளஸ் 12 இன்ட்டு 12 144. நீங்கள் கூட்டிங்கன்னா என்ன வரும்? 3 1 193. ஓகேங்களா? எல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு. எல் அப்படிங்கிறது எல் ஸ்கொயர் பித்தாகரஸ் தேற்றப்படி ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு வேறு எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஆறுங்கிறது 7ன்னா 49 போட்டிருக்கோம். ஹெச்ங்கிறது 12ங்கிறதுனால 144. ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 193. எல்லோட வேல்யூ எவ்வளோன்னா ரூட் ஆஃப் 193 அப்படின்னு இருக்கு சார். ஃப்ராக்ஷன் தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 193ங்கிறது எதுக்கு பக்கமா அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட் வேல்யூ எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் 13 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 169, 14 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 196. இங்கே 193 இருக்கிறதுனால இது கிட்டத்தட்ட என்னங்க 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். 196ன்னு வந்தால் 14 முழுசாக வரும். 196ஓட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால என்ன வரும் சார்னா 13.97 அந்த சம்திங்கில் வரும். 13.97 என்ன பண்ணுறோங்க நம்ம 14 அப்படின்னு வச்சுக்கலாம் சார். இப்போ போட்டோம்னா இதோட வளைபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா போட்டுடலாம். வளைபரப்புங்கிறது என்னங்க பை ஆர் எல். அது எவ்வளோங்க 22/7. ஆரம் 7, எல்லுங்கிறது 14. 7 7 கேன்சல் ஆயிரும். 22 இன்ட்டு 14னா எவ்வளோ சார் வரும்? 2 14 28 280 280 28 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் அது எவ்வளோ வருங்க 22/7. ஆரம் 7ன்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன தெரியணும்னா 154ன்னு தெரியும். 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
அப்படின்னா மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது இது ரெண்டும் சேர்ந்தது. வலைபரப்பு 308, அடிப்பக்க பரப்பு 154, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருங்க? 2, 6, 4, 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். என்ன கேட்குறாங்க சார்? ஸ்கொயர் ரூட்டில் அப்ராக்சிமேட் வேல்யூ வந்தால் ஃபுல் எடுத்துக்கணுமா, ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா? சரி, ஒன்றும் இல்லைங்க. அது துல்லியமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ரூட் ஆஃப் நம்மளுக்கு தெரியும், ரூட் ஆஃப் 196 ஈக்குவல் டு 14 தெரியும். அப்படின்னா ரூட் ஆஃப் 193 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14ஓட கம்மியாக இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும்னா 3 தான் இங்கே கம்மியாக இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா 13.98 அல்லது 97ன்னு இருக்கும். இந்த 13.98 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம் தான். 98 ரூபா அப்படிங்கிறது 100க்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அதை என்ன பண்ணுறாங்க 14ன்னு எடுத்துக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. இவங்க வீடியோ மீட் பண்ணுங்க, நிறைய பேர் மீட். ரம்யா ஸ்ரீரங்கன் வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க. சார் மேக்ஸிமம் எல்லா கிளாஸுக்கும் எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துருக்குது. உங்களுக்கு எஃப்க்கு மட்டும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி படங்களே சரியாக அதில் வரைய முடியல அந்த ஸ்க்ரீனில். உங்களுக்கு கிளாஸில் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா சார்? இன்னும் கவலைப்படுறேன். எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கானது தான். உங்களுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோம்? சரி, இப்பயே நடத்தும்போது எதுக்கும் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கோன் அப்படின்னா அதுக்கு என்னென்ன வரும், என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோன் ரிவிஷன் பண்ணுறது தப்பு இல்லைங்க சார். ஃபார்முலா எத்தனை தடவை வேணாலும் ரிவிஷன் பண்ணலாம். ஒரு கோன் அப்படின்னா அதாவது கூம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கூம்பில் என்னென்ன அளவு கொடுப்பாங்கன்னா ஆரம், அடிப்பக்கம் வட்டமாக இருக்கும் அதோட ஆரம், இதோட செங்குத்து உயரம் ஒன்று கொடுப்பாங்க ஹெச். இதை வச்சு நம்ம இந்த சாய் உயரம் கண்டுபிடிக்கணும். அதாவது செங்கோண முக்கோணத்தின் அளவுகளை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி சாய் உயரம் என்னவா இருக்குன்னா இந்த செங்கோண முக்கோணத்தின் கர்ணம்ங்கிறது இதோட ஸ்கொயர்டு ப்ளஸ் இதோட ஸ்கொயர்டு. அது எல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். அப்படின்னா எல்லுங்கிறது என்னங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதில் அடிப்பக்க பரப்பு பேஸ் அப்படின்னா அது ஒரு வட்டம். அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோன்னா பையர் ஸ்கொயர். அவ்வளோதான். இதோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன அளவுன்னு சொன்னோடனே
அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம், அதுதான் கன அளவு. எந்த வடிவமாக இருந்தாலும் இங்கே அடிப்பக்கம் ஒரு வட்டமாக இருக்கிறதுனால பையார் ஸ்கொயர்டு. உயரம் எவ்வளோன்னா ஹெச்ங்கிற உயரம், பையார் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச். அதாவது இருக்கிற வட்ட அளவே அப்படியே குறையாமல் மேலே வரைக்கும் போச்சுன்னா பையார் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச். ஆனால் மேலே போக போக என்ன ஆகுதுன்னா குறைஞ்சிருது. அதனால் இதில் 1/3 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கன அளவுக்கு. அதே மாதிரி வளைபரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா வளைந்து இருக்கக்கூடிய பரப்பு, இந்த சுற்றி இருக்கக்கூடிய பரப்பு வளைபரப்பாக இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னா πr/l. இந்த மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன வரும்னா இந்த அடிப்பக்க பரப்பளவு πr ஸ்கொயர் ப்ளஸ் வளைந்த பரப்பளவு πrl இல்லை, பேஸ் ப்ளஸ் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. பேஸ் எவ்வளோங்க πr ஸ்கொயர்டு, இது எவ்வளோன்னா πrl. ரெண்டுலேயும் πr பொதுவாக எடுத்துட்டோம்னா πr இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல் அல்லது எல் ப்ளஸ் ஆர் வசதிக்கா. இந்த 3 தான் சார். ஏன்னா கன அளவு கேட்பாங்க, வளைபரப்பு கேட்பாங்க, மொத்த புறப்பரப்பு கேட்பாங்க. கன அளவு, வளைபரப்பு, மொத்த புறப்பரப்பு. வளைபரப்பு கண்டுபிடிக்க மட்டும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்க, எல்லோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா சார்? இவ்வளோதான் ஃபார்முலா. அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க சார், இது உங்களுக்கு நடத்த. சரி, அடுத்த சம் எழுதிங்க. ஒரு உருளை வடிவ தூணின் வளைபரப்பு 264 மீட்டர் ஸ்கொயர், வளைபரப்பு 264 மீட்டர் ஸ்கொயர் மற்றும் கன அளவு 924 மீட்டர் கியூப். மீட்டர் கியூப் எனில் அதன் விட்டத்திற்கும் உயரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? விட்டத்திற்கும் உயரத்திற்கும் இடையே உள்ள விகிதம் என்ன? அதுக்கு முதல்ல ஒரு உருளை அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். உருளைனா இதோட ஆரம் ஆர்னு சொல்லுவாங்க, உயரம் ஹெச். அது ரெண்டே வேல்யூ தான், ஆரமும் உயரமும் தான் உருளை பொறுத்த வரைக்கும். இதோட அடிப்பக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அடிப்பக்கம் என்னன்னா ஒரு வட்டம். அடிப்பக்கத்தோட பரப்பளவு என்னன்னா πr ஸ்கொயர். அடிப்பக்கத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர். இதோட கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர் இன்ட்டு உயரம் எவ்வளோங்க ஹெச், இந்த கன அளவு. இதோட வளைபரப்பு என்னன்னா அடிப்பக்கத்தோட சுற்றளவு இன்ட்டு உயரம். வளைபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தின் சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு எவ்வளோங்க சார், 2πr இன்ட்டு உயரம். கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கத்தின் பரப்பளவு இன்ட்டு உயரம். வளைபரப்புன்னு கேட்டிங்கன்னா அடிப்பக்கத்தின் சுற்றளவு இன்ட்டு உயரம். மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வருங்க, வழக்கம் போல தான் வளைபரப்பு ப்ளஸ் அடிப்பக்க பரப்பு மேல் பக்க பரப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூம்புல மேல் பக்கத்தில் ஒன்றும் பரப்பே இல்லை, அதனால அது அடிப்பக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்க, மேலேயும் ஒரு வட்டம் கீழேயும் ஒரு வட்டம் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் மேல் கீழ் பரப்பு. இப்போ வளைபரப்பு தெரியும் எவ்வளோங்க, 2πrh. மேல் பக்கம் எவ்வளோனா ஒரு πr ஸ்கொயர்டு, கீழ் பக்கம் எவ்வளோனா ஒரு πr ஸ்கொயர்டு. அப்படின்னா ரெண்டு வட்டங்களின் பரப்பளவு, மேலே ஒரு வட்டம் கீழே ஒரு வட்டம், ரெண்டு வட்டம். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா 2πr இருக்குது, 2πr. இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குங்க, ஹெச் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது. அதனால் 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் மொத்த பரப்பளவு.
ஒரு உருளை அப்படின்னீங்கன்னா அடிப்பக்கத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர்டு, கன அளவு πr ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச், வலைபரப்பு 2πr இன்ட்டு ஹெச், மொத்த புறப்பரப்புனா 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வலைபரப்பும் கன அளவும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா சார்? இப்போ பாருங்க, கன அளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் πr ஸ்கொயர்டு ஹெச். கன அளவு பை வலைபரப்பு அப்படின்னு போட்டுருந்தேன். ஏன்னா அது பெரிய நம்பர் சின்ன நம்பர்னால அப்படி போட்டுக்கிறது ஈஸியாக இருக்கும். எவ்வளோ வருங்க? இது 924 எவ்வளோங்க? 264ன்னு கொடுக்குறாங்க. சரி, எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன அளவுனா πr ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச், வலைபரப்புனா 2πr இன்ட்டு ஹெச். இதுதான் எவ்வளோங்க? 924 டிவைடட் பை 264. பாருங்க, பையும் கேன்சல் பண்ணிடலாமா? ஆர் ஸ்கொயர்டு ஆர்ன்னு இருக்கு அப்படின்னா இங்கே ஒரு ஆரையும் ஸ்கொயர்டையும் கேன்சல் பண்ணலாம். ஹெச்சும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா ஆர் பை 2 ஈக்குவல் டு 924 டிவைடட் பை 264. இன்னும் ஆர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த போனால் 2 மல்டிபிள் பண்ணிடலாம். பாருங்க சார், இங்கே 2ன்னு இருக்கு, இங்கே 4ன்னு இருக்கு. அப்படின்னா எத்தனை டைம் பெருக்கு 2 எத்தனை டைம் பெருக்குனா 4 வரும்னு பார்க்கணும். 2 டைம் பெருக்குனா 4 வரும். அப்படி இல்லைன்னா இங்கே 1 2 இன்ட்டு 2 அப்படின்னீங்கன்னா கடைசியில் 4 வரும். இல்லைன்னா என்ன வருங்க? 7 இன்ட்டு 2ன்னா 4 வரும். 14ங்கிறதுனால கடைசி அங்கே 2 இங்கே 4. அதனால் எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்காக தான் சார் இந்த ஸ்டெப்பு. 100ன்னு இருக்குது, 130ன்னு வச்சுங்க. 130 2 முறை பெருக்குன்னா 260 வரும். சப்போஸ் இங்கே 264ன்னு இருந்தால் 2 முறை. ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குன்னா 900 இருக்குது அப்படின்னா அடுத்து 7 முறை தான் போயிருக்கணும். 7 இன்ட்டு 100 7 பெருக்கி பார்த்துடலாம் சார். 132 இன்ட்டு 7 7 2 14, மீதி 1 21 1 22 924. That is equal to 7. சரி, இப்போ ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோங்க? 7ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆரம் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆர் ஈக்குவல் டு 7 மீட்டர். அப்படி அப்ளை பண்ண வேண்டியதுதான் சார் வலைபரப்பில். வலைபரப்பு அப்படிங்கிறது என்னென்னா 2πRH தட் இஸ் ஈக்குவல் டு 264ன்னு இருக்குது. இங்கே ஆருக்கு பதில் 7ன்னு போட போகிறோம். அவ்வளோதான். 2 இன்ட்டு பையனை 22/7, ஆறுங்கிறது 7, ஹெச் தெரியாது, ஈக்குவல் டு 264. 7 7 கேன்சல் ஆயிரும். 2 டைம் போட்டோம்னா 132. அகைன் 11ன்னு போட்டோம்னா இது 6 6. ஹெச் ஈக்குவல் டு ஒரு முறை 6 முறை. சரிங்க சார், இப்போ ஹெச்சோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 6 மீட்டர். ஆரோட வேல்யூ 7 மீட்டர், ஹெச்சோட வேல்யூ எவ்வளோங்க? 6 மீட்டர். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா விட்டத்துக்கும் உயரத்துக்கும் இடையே உள்ள விகிதம். விட்டம் இஸ்டு உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஆரம் 7 சென்டிமீட்டர்னா விட்டம் எவ்வளோங்க? 14 சென்டிமீட்டர். 14:6. என்ன சுருக்கலாம்? 14 6 ரெண்டுமே 2ஆல் வகுப்படக்கூடிய நம்பர். எனவே டி இஸ்டு ஹெச் ஈக்குவல் டு 7:3. இது சரியான விடை. டி இஸ்டு ஹெச் ஈக்குவல் டு 7:3.
சரி சார். இந்த வலைபரப்பு ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் வலைபரப்பு அப்படிங்கிறது என்னன்னா அடிப்பக்கத்தின் சுற்றளவு பெருக்கல் உயரம், அவ்வளோதான். எந்த வடிவமாக இருந்தாலும் சார். கன அளவு அப்படின்னீங்கன்னா எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் கன அளவு அப்படின்னு சொன்னாவே அடிப்பக்கத்தோட பரப்பளவு பெருக்கல் உயரம். இதே மாதிரி வலைபரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா வலைபரப்பு அல்லது பக்கப்பரப்பு அப்படின்னு கேட்டாவே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லது சுவர் பரப்பு, எல்லாமே ஒன்று தான். வலைபரப்பு, பக்கப்பரப்பு, சுவர் பரப்பு எல்லாமே ஒன்று தான். கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அடிப்பக்கத்தோட சுற்றளவு, அடிப்பக்க சுற்றளவு பெருக்கல் உயரம், அவ்வளோதான் சார். மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த அடிப்பக்க பரப்பளவு, பக்கப்பரப்பு, சுவர் பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பரப்பளவு. எந்த ஒரு வடிவத்துக்கும் 6 பக்கம் இருக்கு இல்லையா, இது 4 சுவர்களுக்கு மட்டும் சிஎஸ்ங்கிறது சுவர் பரப்பு, வலைபரப்பு, பக்கப்பரப்பு. அது இல்லாமல் மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பரப்பளவு கூட்டிங்கன்னா இது மொத்தம். எந்த வடிவமாக இருந்தாலும் இதுதான் சார் பேசிக். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இப்போ உருளை பொறுத்த வரைக்கும் அடிப்பக்கம் ஒரு வட்டமாக இருந்துச்சு இல்லையா, அதனால வட்டத்தின் சுற்றளவு என்னன்னா 2πr. அதனால அடிப்பக்கத்தின் சுற்றளவு 2πrன்னு போட்டோம். எவ்வளோ உயரம் இருந்துச்சுங்க, ஹெச் உயரம். அதனால வலைபரப்புங்கிறது 2πr இன்ட்டு ஹெச் அப்படின்னு போட்டோம். வேற ஒன்று. சரி, அடுத்து பாருங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் சாய் உயரம், ஒரு நேர்வட்ட கூம்பின் சாய் உயரம் 10 மீட்டர். உயரம் 8 மீட்டர். உயரம் 8 மீட்டர் எனில் அதன் வலைபரப்பு என்ன? கூம்பின் சாய் உயரம் 10 மீட்டர், உயரம் 8 மீட்டர் எனில் வலைபரப்பு என்ன? ஒரு நேர்வட்ட கூம்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன வரணும்னா, ஒரு அடிப்பக்கம் ஒரு வட்டம், அடிப்பக்க பரப்பளவுனா வட்டத்தின் பரப்பளவு πr². இது எவ்வளோன்னா ஆரம் 6, செங்குத்து உயரம் h, சாய் உயரம் l. என்ன கொடுத்துருக்காங்கன்னா l கொடுத்துருக்காங்க 10, h கொடுத்துருக்காங்க 8, r எவ்வளோன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் r கண்டுபிடிச்சாதான் என்ன கண்டுபிடிக்க முடியும், வலைபரப்பு கண்டுபிடிக்க முடியும். இதோட பேஸ் என்னன்னா அடிப்பக்கம் ஒரு வட்டம் πr². கன அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 πr² இன்ட்டு ஹெச். அதே மாதிரி வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னா πr/l. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr இன்ட்டு l + r பார்த்தோம். இப்போ வலைபரப்பு தான் கேட்குறாங்க. வலைபரப்புன்னா நாங்கள் πr/l கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லும் ஹெச்சும் கொடுத்துருக்காங்க, ஆர் என்னன்னு தெரியல. ஆனால் நம்மளுக்கு தெரியும் ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னாவே அதோட அளவுகள் எப்படி இருக்கும்னா 3 பங்கு 4 பங்கு 5 பங்கு. ஒன்று 3 4 5 அப்படிங்கிறது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கலாம், அல்லது என்னங்க அதோட மடங்கு
6, 8, 10 செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கலாம். அல்லது அதோட அடுத்த மடங்கு 9, 12, 15 இந்த மாதிரி 12, 16, 20 இது எல்லாமே செங்கோண முக்கோணத்தின் அளவுகள். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். 2 அளவுகள் இருக்குது 8, 10ன்னு. செங்கோண முக்கோணத்தின் 2 அளவுகள் 8, 10னா மீதி இருக்கக்கூடிய ஒரு அளவு எவ்வளவுதான் இருக்குங்க? 6. ஏன்னா இங்க ஆரோட வேல்யூ என்னங்க? 6. வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் எல். தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் எவ்வளோங்க? 6. எல் எவ்வளோன்னா 10. தட் இஸ் ஈக்குவல் டு 60 பை மீட்டர் ஸ்கொயர்டு. அவ்வளோதான். 60 பை மீட்டர் ஸ்கொயர்டு. ஆப்ஷன்லேயே அப்படி தான் இருக்குது 60 பைன்னு. அப்படி இல்லாமல் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? 3.14 பெருக்கணும். பையோட வேல்யூ எவ்வளோ சார்? 3.14. 3.14 பெருக்கணும் என்ன சார் வரும்? வெரி குட். ஆறு எப்படி வந்துச்சுன்னா சார் அதுக்கு தான் போட்டிருக்கு. இந்த செங்கோண முக்கோணத்தின் அளவுகள் எப்படி இருக்குன்னா 3, 4, 5ன்னு இருக்கும். இல்லாட்டி 6, 8, 10ன்னு இருக்கும். அதோட மடங்குகளாக இருக்குன்னு பார்த்தோம். இங்கே 2 பக்கம் கொடுத்துட்டாங்க. 8, 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு பக்கம் என்ன தான் இருக்குங்க? 6 தான் இருக்கும். அதுக்காக தான் 6ன்னு போட்டிருக்கோம். ஓகே. 188.42. அடுத்தது 3 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட 3 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு படகு ஏரியில் மிதந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒருவர் ஏறும்போது 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்கிறது. 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்கிறது எனில் படகில் ஏறிய மனிதனின் எடை என்ன? படகில் ஏறிய மனிதனின் எடை என்ன?
சரி, ஒரு போட்டு. ஏன் கொஸ்டின் எழுதலைங்களா? 3 மீட்டர் நீளம், 3 மீட்டர் நீளம், 2 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு படகு நீரில் மிதந்து கொண்டிருக்கிறது, அல்லது ஏரியில் மிதந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மனிதன் நுழையும் போது, அதில் ஒரு மனிதன் ஏறும்போது, அல்லது அதில் ஒருவர் ஏறும்போது 1 சென்டிமீட்டர் நீரில் அமிழ்கிறது. ஒரு சென்டிமீட்டர் நீரில் அமிழ்கிறது. அமிழ்கிறதுனா கொஞ்சம் கீழே அமுந்து போச்சு அப்படிங்கிறோம் இல்லைங்களா? தண்ணியில மிதந்துகிட்டு இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஆழம் போகுது, அமிழ்கிறது. எனில் அந்த மனிதனின் எடை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மனிதனின் எடை என்ன? இது 2 மீட்டர்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு சார். ஒன்றும் இல்லை, பாருங்க. இந்த மனிதனின் எடை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனின் எடை அப்படிங்கிறது அவரால் வெளியேற்றப்பட்ட நீரின் எடைக்கு சமம். வெளியேற்றப்பட்ட நீரின் எடைக்கு சமம். ஒரு பொருள் நீரில் மிதக்கும் போது அந்த பொருளின் எடையானது அதனால் வெளியேற்றப்பட்ட நீரின் எடைக்கு சமமாக இருக்கும். அந்த ஆர்கிமிடிஸ் விதி சார். அவரோட எடை எவ்வளோ இருக்குன்னா, அவர் உள்ள படகுல ஏறும்போது எவ்வளோ தண்ணி வெளியே போயிருக்குமோ அது. எவ்வளோ தண்ணி வெளியே போயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மீட்டர் நீளம், 2 மீட்டர் அகலம் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் ஆழம் வெளியே போயிருக்கும். ஏன்னா படகோட நீளம் அகலம் இன்ட்டு 1 சென்டிமீட்டர். அப்படியே அந்த படகு மொத்தமாக அவிழ்றதுனால 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு போகிறோம். எல்லாம் மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டரில் இருக்குது. இதே மீட்டரில் மாற்றிக்கலாம். ஏன்னா 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 1 மீட்டர் கியூபுங்கிறது 1000 லிட்டர் தெரியும். அதுக்காக இதே மீட்டரில் மாற்றினா 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 0.01 மீட்டர். 100ஆல் வகுக்கும் சார். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்படின்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/100. இட் இஸ் ஈக்குவல் டு 0.01 மீட்டர். அதான் போட்டது. 3 இன்ட்டு 2 6. 6ங்கிறத 0.01 பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 0.06 மீட்டர் கியூப். எவ்வளோ தண்ணி வெளியேறுது அப்படின்னா எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.06 இன்ட்டு 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோங்க? 1000 லிட்டர். இட் இஸ் ஈக்குவல் டு 1 2 2 சமம் தள்ளி போச்சுன்னா 6 பெருக்கல் 10 60. 60 லிட்டர் நீர் வெளியேறி இருக்கு. அவர் உள்ள என்டர் ஆகும்போது, அவர் ஏறும்போது ரீப்ளேஸ்மெண்ட் ஆன தண்ணியோட எடை எவ்வளோ அப்படின்னு, சரி தண்ணியோட அளவு எவ்வளோன்னா 60 லிட்டர். எடை எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்ணியோட அடர்த்தி. தண்ணியோட அடர்த்தி எவ்வளோன்னா சொல்லுங்க, 1000. 1 லிட்டர் அப்படிங்கிறது 1 கிலோ எடை. தண்ணியை பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் அப்படிங்கிறது எவ்வளோங்க? 1 கிலோ எடை. எனவே 60 லிட்டர் நீரின் எடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோகிராம். எனவே அந்த மனிதனின் எடை 1 லிட்டர் ஈக்குவல் டு 1 kg. அவ்வளோ. இது குயிக்காக எழுதிங்க சார்.
அடுத்த கணக்குங்க. 66 கன சென்டிமீட்டர் 66 கன சென்டிமீட்டர் அளவுள்ள வெள்ளி உருக்கப்பட்டு 1 மில்லிமீட்டர் விட்டமுள்ள 1 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக மாற்றப்படுகிறது. 1 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக மாற்றப்படுகிறது எனில் அந்த கம்பியின் நீளம் மீட்டரில். கம்பியின் நீளம் மீட்டரில் காண்க. சரி, கணக்கு பாருங்க. 66 கன சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வெள்ளி கட்டி உருக்கப்பட்டு ஒரு கம்பியாக மாற்றப்படுகிறது. உருக்கி என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஒரு கம்பியா மாத்துறாங்க சார். இந்த கம்பியோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளோங்க? 1 mm. நீளம் என்ன? அது கேள்வி. 66 சென்டிமீட்டர் கன அளவுள்ள வெள்ளி உருக்கப்பட்டு 1 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக மாற்றப்படுகிறது எனில் இந்த கம்பியின் நீளம் மீட்டரில் காண்க. சரி, ஒரு கம்பி அப்படின்னா எப்படி இருக்கும்? பேசிக் என்னன்னா, ஒரு கம்பினா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பினா பைப், வேற ஒன்றும் இல்லை, உருளையாத்தான் இருக்கும். கம்பினா என்னவா இருக்குங்க? உருளை. இரும்பு ராடு அப்படின்னு இந்த டயா தான் எவ்வளோங்க? 1 மில்லிமீட்டருங்க. அப்படின்னா ஆரம்னா எவ்வளோங்க? 1/2 மில்லிமீட்டர். ஆரம்ங்கிறது 1/2 மில்லிமீட்டர். இதோட கன அளவும் சமம். உங்களுக்கு தெரியும் உருளையின் கன அளவு என்ன? உருளையின் கன அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கத்தின் பரப்பளவு πr² இன்ட்டு உயரம். இதான் கன அளவு. இதுதான் எவ்வளோங்கிறாங்கன்னா 66 சென்டிமீட்டர் கியூப். ஆனால் நம்மளுக்கு ரேடியஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டரில் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா 1/2 மில்லிமீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு பார்ப்போம். 1/2 மில்லிமீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்டருக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அப்படின்னா 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 1/10 சென்டிமீட்டர். 1/2 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1/20 சென்டிமீட்டர். சரி, இப்போ ஆர் அப்படிங்கிறது 1/20. பையோட வேல்யூ தெரியும். ஹெச் தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சென்டிமீட்டரில் கண்டுபிடிச்சி அப்படி மீட்டரில் மாற்றிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5/22/7. ஆறுங்கிறது 1/20 இன்ட்டு 1/20 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 66. ஒரு முறை 3 முறை
அவ்வளோதான் சார். அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 20 இன்ட்டு 20. 2 4 21 இன்ட்டு 4 பாருங்கள். ரெண்டும் பெருக்குனீங்கன்னா 21, இது பெருக்குனா 400. எனவே ஹெச் ஈக்குவல் டு 8400 சென்டிமீட்டர். ஏன்னா இது சென்டிமீட்டர் கியூப், எல்லாம் சென்டிமீட்டர் தான் மாற்றிருக்கோம். அப்படின்னா மீட்டரில் சொல்லணும்னா 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ சார்னா 1 மீட்டர். 100 அளவு எடுத்தால் போதும். எனவே ஹெச் ஈக்குவல் டு 84 மீட்டர். கணக்கில் மீட்டரில் தான் லென்த் கேட்குறாங்க. 84 மீட்டர். இது என்னன்னா கம்பி அப்படின்னா உருளை வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கான்செப்ட் வரணும் சார். சரி, அடுத்த கொஸ்டினுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா எழுதி வச்சதை மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. பார்த்துட்டு அப்பயும் புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல கேளுங்க. பாருங்க, ஒரு அறையின் நீளம் 15 மீட்டர், அகலம் 12 மீட்டர். ஒரு அறையின் நீளம் 15 மீட்டர், அகலம் 12 மீட்டர். அந்த அறையின் தரை மற்றும் கூரை ஆகியவற்றின் பரப்பளவுகளின் கூடுதல். அந்த அறையின் தரை மற்றும் கூரை ஆகியவற்றின் பரப்பளவுகளின் கூடுதல் 4 சுவர்களின் பரப்பளவுக்கு சமம். 4 சுவர்களின் பரப்பளவுக்கு சமம். ஒரு அறையின் நீளம் 15 மீட்டர், அகலம் 12 மீட்டர். அந்த அறையின் தரை மற்றும் கூரையின் பரப்பளவுகளின் கூடுதல் 4 சுவர்களின் மொத்த பரப்பிற்கு சமம் எனில் அதன் கன அளவு காண்க. அந்த அறையின் கன அளவு காண்க.
என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அறையோட நீளம் 15, அகலம் 12. இங்க தரை இருக்க மாதிரியே மேல கூரை இருக்கும். அதோட நீளமும் 15, 12. இதோட பரப்பளவுகள் எவ்வளவு? தரையோட பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 பெருக்கல் 12. கூரையோட பரப்பளவும் அதே தான். அதனால 2 டைம் பெருக்கிறோம். தரை பிளஸ் கூரைங்கிறது ஒரு அளவு 15 பெருக்கல் 12. அதே அளவு தான் மேலே இருக்கும். அதனால 2 டைம்ஸ் போட்டிருக்கோம். 4 சுவர்களின் பரப்பளவு எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கத்தின் சுற்றளவு பெருக்கல் உயரம்னு பார்த்துக்கணும். சுவர்களின் பரப்பு, பக்கப்பரப்பு, வலைப்பரப்பு எதுவாக இருந்தாலும் என்னங்க, அடிப்பக்கத்தோட சுற்றளவு பெருக்கல் உயரம் நம்மளுக்கு தெரியும். அடிப்பக்கத்தின் சுற்றளவு எவ்வளோங்க சார்? இது ஒரு செவ்வகம். செவ்வகத்தின் சுற்றளவு 2 நீளம் பிளஸ் 2 அகலம் இல்லைங்களா? 2 நீளம் பிளஸ் 2 அகலம், அதாவது 2 இன்ட்டு எல் பிளஸ் பி இன்ட்டு ஹெச். 2 இன்ட்டு 15 பிளஸ் 12 இன்ட்டு ஹெச். இது என்னங்க, 15 பெருக்கல் 12 இன்ட்டு 2க்கு சமம். 2 2 கேன்சல் ஆயிரும். ஆனால் ஹெச் மட்டும் வேணும்னா என்ன பண்ணும் சார்? ஹெச் மட்டும் இங்கே இருந்துச்சுன்னா 15 ப்ளஸ் 12 27 கொண்டாந்து வேண்டியது. 15 பெருக்கல் 12 டிவைடட் பை 27. 3 அளவு கூடும். 9 3 27, 5 3 15, 3 9, 4 3 12, 20/3. ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/3 மீட்டர். கன அளவு அப்படின்னு சொல்லிட்டாவே கியூபாய்டு. ஒரு கன செவ்வகத்தின் கன அளவுனா அடிப்பக்கம் நீளம் அகலம் இன்ட்டு உயரம் 3 பெருக்க வேண்டியது. பெருக்குனீங்கன்னா என்ன வருங்க? நீளம் கொடுத்துருக்காங்க 15, அகலம் 12, உயரம் 20/3. 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3 15, 5 12 60, 6 2 12, 1200 மீட்டர் கியூப். இதுதான் அந்த அறையோட கன அளவு. எங்க தரை கூரையோட பரப்பளவு, ஒரு தரைனா தரையோட பரப்பளவு என்ன இருக்குன்னா, தரை ஒரு செவ்வகமா இருக்கும். செவ்வகத்தின் பரப்பளவு தான் நீளம் இன்ட்டு அகலம். அதுதான் தரையோட பரப்பளவு என்ன இருக்குதோ. ஒரு காங்கிரீட் வீடுங்க சார், வீடு போடும்போது கீழே ஹால் அப்படின்னா தரையோட பரப்பளவு என்ன இருக்குதோ அதே தானே ரூஃபும் இருக்கும். அதான் போட்டிருக்கோம். தரையோட பரப்பளவு 15 இன்ட்டு 12, கூரையோட பரப்பளவு என்னங்க 15 இன்ட்டு 12 தான். என்ன பண்ணணும்னா இங்க 15 இன்ட்டு 12 பிளஸ் 15 இன்ட்டு 12ன்னு போடுவோம். அதுக்கு 2 டைம் பெருக்கி இருக்கிற, வேற ஒன்றும் இல்லை. பதினாலு சென்டிமீட்டர் விட்டமுள்ள, அடுத்த கணக்கு 14 சென்டிமீட்டர் விட்டமுள்ள மற்றும் 5 மீட்டர் உயரமுள்ள, 14 சென்டிமீட்டர் விட்டம் மற்றும் 5 மீட்டர் உயரமுள்ள
உயரமுள்ள ஒரு தூணை தூணை செய்ய தேவையான பொருளின் அளவு என்ன? ஒரு தூண் அவ்வளோதான் சார். இப்படி ஒரு தூண் போடுறாங்க. தூணோட விட்டம் கொடுத்துருக்காங்க எவ்வளோங்க? 14 சென்டிமீட்டர். டி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு எவ்வளோங்க? 7 சென்டிமீட்டர். இங்கேயே முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு உருளைனா ஆரம் உயரம் ரெண்டும் தான் தேவை. உயரம் மீட்டரில் இருக்குது 5 மீட்டர். தட் இஸ் ஈக்குவல் டு 500 சென்டிமீட்டர் வச்சுக்கணும். தூண் கொஞ்சம் சாஞ்சு போச்சுங்களா? கம்பி கோணையாக இருந்திருக்கு மாட்டேன். 500 சென்டிமீட்டர் உயரம். ஹெச் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 500 சென்டிமீட்டர் உயரம். ஆர் எவ்வளோன்னா 7 சென்டிமீட்டர். இப்போ பொருளின் அளவு அப்படிங்கிறது என்னென்னா கன அளவு தான். கன அளவு அப்படின்னாவே உருளையோட கன அளவு அடிப்பக்கத்தின் பரப்பளவு. அதாவது ஒரு வட்டத்தின் பரப்பளவு. அடிப்பக்கத்தின் பரப்பளவு எவ்வளோங்க? πr ஸ்கொயர்டு இன்ட்டு உயரம் ஹெச். எந்த கன அளவு கேட்டாலும் அடிப்பக்க பரப்பு இன்ட்டு உயரம் அப்படின்னு பார்ப்போம். அடிப்பக்கம் ஒரு வட்டமாக இருக்கிறனால வட்டத்தின் பரப்பளவு πr ஸ்கொயர்டு, உயரம் ஹெச். ஆர் ஹெச் ரெண்டு வேலையுமே தெரியும். அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் சார். 22/7 இன்ட்டு ஆர்னா 7 இன்ட்டு 7. ஹெச்ங்கிறது எவ்வளோங்க? 500. டிகிரி கேலிபர் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 500ங்கிறது 1000ல் பாதி. நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் சார். 1000ல் பாதின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டையும் இந்த 11 அடிச்சிட்டோம்னா 11 பெருக்கல் 7 எவ்வளோங்க? 77,000 சென்டிமீட்டர் கியூப் அல்லது 7.7 இன்ட்டு மீட்டர் கியூப். சார் ஏன்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் அதுதான் எவ்வளோங்க? சாரி 7.7 மீட்டர் கியூப் வருது. 0.7 வரும். அது வேண்டாம், நீங்கள் இதே வச்சுக்கோங்க. 77,000 சென்டிமீட்டர் கியூப். 77,000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது சரியான விடை. இது என்ன சுருக்கி எழுதணும்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சார்? 7.7 இன்ட்டு 10⁴ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, 500 அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த 500 எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா 1000/2ன்னு போட்டிருக்கு. ஏன்னா 500 அப்படிங்கிறது எவ்வளோன்னா 1000ல் பாதி. 500ஆல் பெருக்கிறத விட 1000ஆல் பெருக்கிறது ஈஸி அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு 500ஆல் பெருக்குதுன்னா 500ஆலையும் பெருக்கலாம். பெருக்குனீங்கனாலும் அதை விட வரப்போகுது. சென்டிமீட்டர் கியூபா மீட்டர் கியூபா எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் அது எவ்வளோன்னா மீட்டர் கியூப். 10 லட்சத்தால் வகுக்கணும் சார். ஒன்றும் இல்லை பாருங்க. 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது எவ்வளோன்னா எவ்வளோ சார்? 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர்னு போட்டோம் இல்லைங்களா? அதுக்காக 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இந்த 1 மீட்டருக்கு 100, இந்த 1 மீட்டருக்கு 100 எல்லாத்தையும் போட்டிங்கன்னா என்ன வருங்க? 2460 சென்டிமீட்டர் கியூப். ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது
10 லட்சம் சென்டிமீட்டர் கியூப். இங்க என்ன வேல்யூ வருதோ அது 10 லட்சத்தால வருதுன்னு சிம்பிளா 6 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் அவ்வளவுதான். சரி, அடுத்த கொஸ்டின் சார். ஐந்து சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் ஆரமும் 660 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பும் 660 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பும் கொண்ட ஒரு திண்ம உருளையின் உயரம் என்ன? திண்ம உருளையின் உயரம் என்ன? உருளைன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு என்னங்க உருளை ஞாபகத்துக்கு வரணும். ஒரு அடிப்பக்கம்ங்கிறது என்னங்க வட்டம் πr ஸ்கொயர். ஒரு கன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பக்க பரப்பளவு πr ஸ்கொயர் இன்ட்டு உயரம். அடுத்து வலைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னன்னா அடிப்பக்கத்தின் சுற்றளவு 2πr இன்ட்டு ஹெச். மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது என்னன்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr ஹெச் ப்ளஸ் 2 வட்டங்கள் 2πr, கீழே ஒரு வட்டம் மேலே ஒரு வட்டம். இப்போ 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடணும். இந்த 3 தான் சார் பாருங்களா. உருளைன்னு சொன்னோடனே இது 3 ஞாபகத்துக்கு வந்துடணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் கொடுத்துருக்காங்க, மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க, உயரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மொத்த புறப்பரப்புக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க தெரியும். மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர். அதுதான் எவ்வளோங்க 660. அடுத்து ஆறுங்கிறது 5ன்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா 5ன்னு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான் சார். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 5 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 660. இப்படி கேன்சல் பண்ணிக்கலாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 1 22 3 22 30ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 1 5 5 6 5 30, 1 2 2 3 2 6 அப்படின்னா ஹெச் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 21. அதாவது ஹெச் ப்ளஸ் 5 அப்படிங்கிறது 21 அப்படின்னா ஹெச் ஈக்குவல் டு 21 மைனஸ் 5 தட் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். எனவே அந்த உருளையின் உயரம் 16 சென்டிமீட்டர். சரிங்க சார், ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சொல்லுங்க சார். கேக்குதுங்களா? சொல்லலாம் சார். சந்தேகங்கள் இருக்கிறவங்க கேளுங்க. அன்மியூட் பண்ணியாச்சு உங்களுக்கு, நீங்க கேட்கலாம். சொல்லுங்க.
சார் ஒரு சின்ன ஒரு சம்ல டவுட் சார். ஆ. நடத்துனது இல்ல, செவ்வகத்துல ஒரு சம் சார். செவ்வகமா? ஆமாங்க சார். சரி. ஒரு 23 சென்டிமீட்டர் நீளமும் 11 சென்டிமீட்டர் அகலமும் உள்ள 11 ஒரு அட்டையில், ஆமாங்க சார், நீளம் வந்து 23 சார், அகலம் வந்து 11 சென்டிமீட்டர் சார். 23 11. ஆமாங்க சார். சரி. ஒரு அட்டையில் அனைத்து பக்கங்களிலும் 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கும் வகையில் ஒரு ஓவியம் வரையப்பட்டுள்ளது. 3 சென்டிமீட்டர் அந்த விளிம்பு, ஆமாங்க சார், 3 சென்டிமீட்டர் விளிம்பு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க சார். ஓவியமா? ஆமாங்க சார். சரி. அந்த விளிம்பு பகுதியின் பரப்பளவை காண்க. விளிம்பு தவிர்த்து அந்த விளிம்பு பரப்பு, ஆமாங்க சார், பரப்பளவு. விளிம்பு பகுதியின் பரப்பளவா, விளிம்பு தவிர்த்த பகுதியின் பரப்பளவா? அந்த விளிம்பு பகுதியோட பரப்பளவு. விளிம்பு பகுதியோட பரப்பளவுனா 3 சென்டிமீட்டர் விளிம்பா? எட்ஜ். ஆமாங்க சார். 3 சென்டிமீட்டர். இது ஒன்று சிம்பிள் கணக்கு சார். பாருங்க, இப்படி ஒரு லென்த் ஒரு அட்டை இருக்கு இல்லையா? இந்த அட்டை இல்லையா? இந்த அட்டையோட நீளம் 23 கொடுத்துட்டாங்க, அகலம் 11 கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு கார்னர்லயும் போட்டிருக்காங்க, ஒரு ஸ்கொயர் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இதோட எட்ஜ் எவ்வளோன்னா 3, 3க்கு 3 இல்லையா? எத்தனை சதுரம் இருக்குன்னா 4 முனைக்கு 4 சதுரங்கள். ஓகேவா? 3க்கு 3 அளவுள்ள 4 சதுரங்கள். ஒரு சதுரத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பெருக்கல் 3 இல்லையா? 4 சதுரம்னா இன்ட்டு 4, அவ்வளவுதான். 9 இன்ட்டு 4 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். விளிம்போட பரப்பளவு அவ்வளவுதான். விளிம்போட பரப்பளவு அவ்வளவுதான். விளிம்போட பரப்பளவு அவ்வளவுதான். விளிம்பை தவிர்த்து ஓவியத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா மொத்த பரப்பளவு 23 பெருக்கல் 11ல 36 கழிச்சிட்டோம்னா ஓவியம் எவ்வளவு இருக்குதோ அதோட பரப்பளவு கிடைச்சிடும். சார் நோ சார், இங்க 168 கொடுத்துருக்காங்க சார் பரப்பளவு. 3 பார்டருங்களா? 3 சென்டிமீட்டர் விளிம்பு தானே கொடுத்துருக்கீங்க. சரி பாருங்க. ஆமாங்க சார். இங்கிலீஷ்ல இருக்காது? இருக்குங்க சார். a picture of length. சார் சொல்றேன் சார். படிங்க படிங்க. a picture of length 23 centimeter and breadth 11 centimeter is painted on a chart such that there is a margin of 3 centimeter along each of its side. Find the total area of the margin. அவ்வளவுதான். ஓகே, இங்க பாருங்க, இது சுத்தி வர 3 சென்டிமீட்டர்ல இருக்குது. 4 பக்கம் என்ன அந்த பிரேம்ல வந்து சுத்தி வர 3 சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஓவியம் இங்க வரைஞ்சிருக்காங்க. நம்ம இந்த கார்னர் இல்ல, இப்படி இல்ல, கார்னர்ல 3 சென்டிமீட்டர் இல்ல, 4 பக்கம் 3 சென்டிமீட்டருக்கு ஒரு பார்டர் போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த பார்டரோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. என்ன வரும் சார் இது? ஓகேங்க சார். பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு மைனஸ் சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு, அவ்வளவுதான். பெருசு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 பெருக்கல் 11. இது 23 பெருக்கல் 11 போட்டுங்க. ஒரு நிமிஷம். சரிங்க சார். இது போட்டே காட்டிடுறேன் உங்களுக்கு. பெரிய பரப்பளவுனா 23 இன்ட்டு 11 253 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இல்லையா? இப்படி போடும்போது இது பெருசு இருந்துச்சு 23க்கு 11. உள்ள இருக்கக்கூடிய சின்ன செவ்வகத்தின் பரப்பளவு என்ன இருக்குன்னா 2 பக்கமும் 3 சென்டிமீட்டர் போச்சுன்னா இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3, இதே மாதிரி இங்க ஒரு 3 இங்க ஒரு 3 போச்சுன்னா என்ன இருக்குன்னா அகலம் 3 11ல 6 போச்சுன்னா உள்ள எவ்வளவு இருக்குன்னா 5 தான் இருக்கும். இதே மாதிரி 23ல 6 போச்சுன்னா 17 இருக்கும். எனவே ஸ்மால் ஈக்குவல் டு 17 இன்ட்டு 5. 70ல பாதி எவ்வளோன்னா 85. கழிச்சிங்கன்னா 8 இது 1 4 6 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனவே அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓவியத்தில் வரையப்பட்ட பட்டையின் அகலம் 168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா சார்? இந்த இடத்துல தான் சார் ஒரு டவுட். என்னங்க சார், இப்போ பரப்பளவு அப்படிங்கும் போது நம்ம லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்கிறோம் சார். அப்ப 23 இன்ட்டு 11 மட்டும் பெருக்கிறோம் சார். ஆனா உள் செவ்வகத்துக்கு வந்து நம்ம எதுக்கு சார் 2 பக்கமும் மைனஸ் பண்றோம்? அந்த ஒரு பக்கம் மைனஸ் பண்ணா வராதா சார்? இப்போ 23 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சார் அது வராதுங்க சார். பாருங்க, 2 பக்கமும் இந்த பக்கம் 3 சென்டிமீட்டர் பார்டர் கொடுத்துருக்கோம்,
அதே மாதிரி இந்தவுக்கு 3 சென்டிமீட்டர் பாடுற சரிங்க சார். பக்கம் அப்படின்னா மொத்தம் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் 11. 11ல இங்க ஒரு 3 கழிச்சுட்டு இங்க ஒரு 3 கழிச்சோம்னா 11ல 6 கழிச்சிட்டோம்னா தான் இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம். புரியுதுங்களா? அதே மாதிரி இது மொத்தம் 23. 23ல இங்க 3 போயிடுச்சு. அதே மாதிரி என்னங்க இங்க 3 போயிடுச்சு. இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியா எவ்வளவுன்னா 23ல 6 கழிக்கணும். ஒவ்வொரு சைடுக்கும் 3 கழிக்கணும். உங்களுக்கு கிளாஸ் நடத்திருப்போம் இல்லைன்னா ஓகேங்க சார், ஓகேங்க சார். கிளாஸ் தெளிவா சொல்லுங்க. சரிங்க சார், தேங்க்யூ. ஹலோ, டைம் ஆச்சுங்க, அடுத்த கிளாஸ் சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.